திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 385. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 2. வைகை வெள்ளம் அதிகமாவதை கண்டுகொண்ட பாண்டிய மன்னன் தன்னுடைய மந்திரிகளிடம், நீங்கள் எல்லோரும் போய் வைகை கரையை பெரிதுபடுத்தி மண் சுமந்து இட்டுக்கட்டி வெள்ளத்தின் வேகத்தை அடக்குங்கள் என்று கூறினார். உடனே மந்திரிகளும் அவ்வாறே செய்கிறோம் என்று அரசரை வணங்கிச் சென்றார்கள். மந்திரிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தார்கள். மதுரையிலே இருக்கின்ற குடும்பங்கள் எத்தனை, வைகை நதி கரையிலே இருக்கின்ற பரப்பளவு சுற்றளவு எத்தனை என்றெல்லாம் கணக்கிட்டு, மதுரையம்பதியில் இருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கு, ஒரு வீட்டிற்கு இந்த சுற்றளவு இருக்கின்ற வைகை கரையின் பகுதியை அடைக்க வேண்டும், அதன் கரையை உயர்த்த வேண்டும் என்று கணக்கு செய்தார்கள். அப்படி கணக்கு செய்துவிட்டு தங்கள் அதிகாரிகளிடம் இந்த விபரங்களையெல்லாம் ஒப்படைக்கின்றார்கள். அதிகாரிகளும் மதுரையின் வைகை கரையில், மதுரையில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிற்கும் எந்த சுற்றளவு ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது என்றெல்லாம் அடையாளம் நன்றாக தெரியும்படி கோடு கிழித்து வெட்டிவிட்டு, இதே தகவலை மதுரை முழுவதும் பறை அறிவித்து இந்த செய்தியையெல்லாம் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதோடு கூலியாட்களையெல்லாம் அழைத்து வந்து நிறுத்தி, அவரவர்களுக்கு அளந்து கொடுத்தபடியே செய்யுங்கள் என்றும் அழைத்து கூலியாட்களையும் சேர்க்கின்றார்கள். மண் வெட்டிகளையும் கூடைகளையும் கொண்டு வருபவர்களும், அருகே இருந்த மரங்களை சுமந்து வருபவர்களும், ஆகாயம் வரை வண்டுகள் மொய்த்த சோலைகளிலிருந்து தழைகள் வைக்கோல்களை சுமந்து கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டு வருபவர்கள், இவர்களன்றி இன்னும் பல விதங்களிலே கோடிக்கணக்காக சேர்ந்த கூட்டங்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வைகை நீர் கரையிலே மொய்த்து கொண்டார்கள். வைகை வெள்ளத்தை குடிக்க வருகின்ற மேகக்கூட்டங்களைப் போல பிரவாகமாக வருகின்ற வைகை கரையிலே எல்லோரும் சேர்ந்து கொண்டார்கள். அதிலே சிலர் அருகிலே செல்கின்றார்கள். குதிரை கால்களை நாடுவார்கள், பழுதைகளை திரிப்பார்கள், மண்வெட்டி அடியிலே போடுவார்கள், அதன் மேலே நீண்ட தழைகளை கொட்டி நிரப்புவார்கள், கூக்குரல் இடுவார்கள், தமுக்கு அடிப்பார்கள், வெட்டுவார்கள், மணலை வாரிக்கொண்டு போவார்கள், போகும்படி கூலியாட்களை அதட்டுவார்கள், விரைவாக செல்லுங்கள் என்று விரைவுபடுத்தி கொண்டு வந்த மணலையெல்லாம் வைகை கரையிலே கொட்டுவார்கள், கரையை விசாலமாகச் செய்வார்கள். சிலர் நமது பங்குக்குரிய இடத்தின் கரையை அடைத்துவிட்டோம் என்று சந்தோஷம் அடைகின்றார்கள், குரவை இடுகின்றார்கள். சிலர் தாங்கள் எவ்வளவோ முயன்று கரையை அடைத்தாலும் கூட வெள்ளம் பெருகி வந்து கட்டிய கரையை உடைத்து கொண்டு போவதை பார்த்து மனம் கலங்குவார்கள். என்ன அளவில்லாத கோபமோ வைகை அன்னைக்கு என்று வைகை நதியை பார்த்து சிலர் வணங்குவார்கள். கரை உடைப்பு, அது அடைபடும்படி மணலை கொட்டுவார்கள், அதனால் மகிழ்ச்சி அடைவார்கள், குரவை இடுவார்கள், 8 திசைகளிலும் சென்று சேரும் வண்ணமாக வாயிலிருந்து ஓசையை உண்டாக்குவார்கள், தமுக்கு அடிப்பார்கள். இப்படி மதுரையிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களுக்குரிய பகுதியை அடைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அதோடு கூலியாட்கள் அவர்களையும் நியமித்து தங்களுக்குரிய பகுதியை அடைக்கின்றார்கள் சிலர். அந்த ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் கூலியாட்கள் நெருங்கி வந்து மந்திரிமார்களாலும் பிற ஜனங்களாலும் முன்னே அளக்கப்பட்டு கொடுத்த அளவின் அளவு அடைக்கும் தொழில் முறைமையை அந்த கூலியாட்கள் முயற்சியோடு செய்கின்றார்கள். இவ்வாறு மதுரையில் இருக்கின்ற எல்லோரும் தாங்களே நேரடியாகவோ அல்லது கூலியாட்களை கொண்டோ வைகை கரையை அடைக்கின்ற முயற்சியிலே வெகு கடினமாக ஸ்ரத்தையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் எம்பெருமான் மற்றொரு திருவிளையாடலை மேற்கொள்ள திருவுள்ளம் பற்றினார். மதுரையம்பதியிலே தென்கிழக்கு திசையிலே ஒரு பாட்டி, ஒரு மூதாட்டி வசித்து வருகின்றார். அந்த பாட்டியின் பெயர் வந்தி. வந்தி பாட்டி என்று எல்லோரும் அன்போடு அழைப்பார்கள். இந்த பாட்டியின் மற்றொரு நாமம் செம்மணச்செல்வி. பரமசிவனாரிடம் அன்பு நிறைந்தவள் இந்த பாட்டி. சிறப்புடைய தவத்திலே நிற்பவள் செம்மணச்செல்வியாகிய வந்திப்பாட்டி. வந்திப்பாட்டி பிட்டு அவித்து அதை விற்பனை செய்து ஜீவனம் செய்து வருபவள். செவிக்கு உணவாக இருக்கின்ற வேத சிரசில் விளங்குகின்ற பரமேஸ்வரனை அறிந்து
செவ்விய அக்னியில் ஹவிசை உணவாக நிவேதிக்கின்ற அவர்களை விட தவத்திலே மிகுந்தவள் வந்திப்பாட்டி. உபனிஷத் பொருளை உணர்ந்தவர்கள் வேதங்களிலே சில இடங்களில் மற்றையவர்களை பொருள் என்று கூறுகின்ற வாக்கியங்களையெல்லாம் அதன் உண்மையான தாத்பரியத்தை உணர்ந்து சிவபெருமானாரே இறைவர் என தெளிந்து வேத முறைப்படி வேள்வி செய்து அதிலே அவிஸ் என்பதனை சிவபெருமானுக்கு ஊட்டுவார்கள். அப்படி சிவபெருமானுக்கு யாகத்திலே ஹவிசை ஊட்டுகின்ற இனிய அன்புடைய அடியவர்களை விட தவத்தாலே மிக்கவள் வந்திப்பாட்டி. ஏனென்றால் அந்த சோமசுந்தர பெருமானே நேரே எழுந்தருளி வந்திப்பாட்டியிடமிருந்து பிட்டு உணவை ஏற்று உண்ண இருக்கின்றார். எனவே அத்தகைய அன்பரின் நோற்ற தவ நிறை பேறு என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். இங்கே வந்திப்பாட்டியானவள் நாள்தோறும் பிட்டு அவித்த பக்குவத்தை உடைய பிட்டை முதலிலே ஸ்ரீமத் சோமசுந்தர பெருமானுக்கு அன்போடு மனத்தினாலே தியானித்து ஊட்டுவாள். மதுரை ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அவர் பக்கங்களிலே 4 திருக்கரங்களும் 3 திருக்கண்களோடும் கூடிய கரும்பு போன்று திகழ்பவர். அந்த சோமசுந்தரம் என்ற கரும்பிலே விளையும் அமுதத்தை திரு ஆலவாயில் எழுந்தருளிய எமது ஐயனாகிய சோமசுந்தர கடவுளை மனத்திலே தியானித்து தாம் அவித்த பிட்டை முதலில் சோமசுந்தர பெருமானுக்கு மனத்தினாலே தியானித்து ஊட்டி அதன் பின்பு பிட்டு விற்பாள். கூனிய உடலை உடையவள் நரையோடு கூடிய அந்த மாதவத்தினை உடைய கிழவிக்கு வைகை கரையின் ஒரு பகுதியை அடைக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. வந்திப்பாட்டியாலோ தானே எழுந்து சென்று தனக்கு ஒதுக்கப்பட்ட வைகை கரையை அடைக்க முடியாது. அதே நேரம் தன்னுடைய பங்கை அடைப்பதற்குரிய கூலியாட்களும் வந்தியம்மைக்கு கிடைக்கவில்லை. செம்மனச் செல்வியாகிய வந்திப்பாட்டி வருத்தப்பட்டாள். செம்மனச் செல்வி என்றால் சுத்தமாகிய மனம் என்கின்ற செல்வத்தை உடையவள் என்று அர்த்தம். மனச்செல்வம் என்பது பாவ சிந்தை இன்மை என்று பொருள்படும். அதாவது உள்ளது போதும் என்ற மன அமைதி, சிந்தையிலே அழுக்கு இல்லாத தன்மை, அதற்கு செம்மனம். அத்தகைய மனத்தை உடையவள் செம்மனச் செல்வியாகிய வந்திப்பாட்டி. மற்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வைகையின் கரைப்பகுதிகளையெல்லாம் அவரவர்கள் அடைத்து கொண்டிருக்க, வந்திப்பாட்டியின் பங்குக்குரிய கரை மட்டும் இன்னும் அடைபடாமல் அங்கே வைகை வெள்ளம் உடைப்பு எடுக்கும்படி நிற்கின்ற நிலைமையை பார்த்து அரசாங்கத்தின் காரியதரிசிகளெல்லாம் வந்தியம்மையிடம் கேட்கின்றார்கள். அம்மையே, உனக்கு சொந்தக்காரர்கள், உமது குடும்பத்தில் வேறு யாராவது, உனக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அனுப்பி உனக்குரிய கரையை அடைக்க முயற்சி செய் என்று அரசாங்க காரியதரிசிகள் வந்திப்பாட்டியிடம் சொல்கின்றார்கள். வந்திப்பாட்டியோ சிற்றுணவாகிய பிட்டு அதனை அவித்து ஜீவனம் நடத்துபவள். எனவே கூலியாட்களுக்கு அந்த பிட்டு உணவைத்தான் கூலியாக பாட்டியால் கொடுக்க முடியும். அப்படி அவித்த இந்த சிற்றுணவாகிய பிட்டு இதனை கூலியாக ஏற்றுக்கொண்டு பெரிய வைகை நதிக்கரையை அடைக்க வருகின்ற கூலியாட்கள் யாருமில்லை. இவ்வளவு சிறிய ஊதியத்தை பெற்றுக்கொண்டு யாராவது கடுமையான வேலையை செய்வதற்கு வருவார்களா? எனவே கூனிய சரீரத்தை உடைய அந்த பெரிய தவத்தை உடைய நரைத்த முதியவள் தனக்கு அளந்துவிட்ட பங்கினை அடைப்பதற்கு கூலியாள் கிடைக்காமல் மிகவும் தளர்ந்தாள். இனி என்ன செய்வது என்று தெரியாமல் அரசன் தண்டிக்க வந்தால் என்ன செய்வேனோ என்று மனம் தடுமாறி மதுரை திருநகரை உடைய இறைவரை நினைத்தாள் வந்திப்பாட்டி. அழகான நெடிய சூலத்தை தாங்கியிருக்கின்ற நிர்மலராகிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் வீற்றிருக்கும் விண்ணிழி விமானம் என்னும் கோயிலை அடைந்து மிகுந்த கண்ணீரோடு ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை வேண்டுகின்றார். வந்திப்பாட்டியின் கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீர் பாட்டியின் மார்பு வரை வந்து பாட்டியின் வஸ்திரத்தை நனைத்து கொண்டிருக்க, அஷ்டமூர்த்தம் திரண்ட ஸ்ரீ சோமசுந்தர கடவுளினுடைய திருவடிகளை தரிசித்து வணங்கி
எழுந்து நின்று எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்கின்றாள் வந்திப்பாட்டி. எம்பெருமானே, சொக்கநாதா, பிட்டினை விற்று அதில் வரும் லாபத்தைக் கொண்டு ஜீவனம் செய்கின்ற அறிவில்லாதவளாகிய நான் துன்பம் என்பது ஒரு எள்ளளவும் இல்லாமல் சூரியன் எந்த பக்கத்தில் உதிக்கின்றான் என்று கூட சிந்திக்காமல் இந்த கணம் வரைக்கும் தங்களது கிருபையினாலே இங்கே நான் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட எனக்கு பாண்டியனது கட்டளையினால் ஒரு இடையூறு உண்டாகிவிட்டது ஐயனே என்று வேண்டுகின்றாள் வந்தியம்மை. தேகபந்தம் உற்றது திருவருளால் ஆதலால் இந்நாள் மட்டுமன்றி நின் திருவருளால் இங்கு இந்த கணம் வரையும் வைகினேன் என்றும் உயிர்ச்சார்பு பொருட்சார்பு என்ற இரண்டும் வந்திப்பாட்டிக்கு இல்லை. எனவே கவலையில்லாதவளாக சூரியன் எந்த திசையில் உதித்தால் என்ன என்று பிரபஞ்ச உணர்வு சற்றும் இல்லாமல் பெருமானின் திருவடியையே சதா சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற பெருமாட்டி எங்கள் வந்தியம்மை. மிக்க வறுமையால் உலகத்தோடு தொடர்பு இல்லாத தமியேனுக்கு இந்த உலகை காக்கின்ற அரசனால் துன்பம் வருவது என்பது நியாயமன்று, முறைமை அன்று என்பது இதனுடைய கருத்து. வந்திப்பாட்டி இறைவனிடம் வேண்டுகின்றாள், தரித்திர சிரோமணியாகிய தமியேனுக்கு அரசனால் பெருந்துன்பம் சம்பவிக்குமோ என்று வேண்டுகின்றாள். தன்னை தரித்திர சிரோமணி என்று இறைவனாரிடம் விண்ணப்பிக்கின்றார் என்றால், உலகியலிலே தரித்திரமாக இருந்தாலும் சிவஞான செல்வம் மிகுதியாக உடையவர் நம் பாட்டி. சிவஞான செல்வம் அதிகமாக உடையவர்கள் உலகியலிலே தரித்திரர்களாகத்தானே இருப்பார்கள். அல்லது உலகியல் செல்வங்கள் இருந்தும் அவற்றால் பந்திக்கப்படாமல் பற்றப்படாமல் விட்டு விலகிதானே இருப்பார்கள். எனவே இந்த உலகியல் செல்வத்தால் அவர்களுக்கு ஏதும் பயனில்லை, பிரயோஜனமில்லை என்பது பற்றி தரித்திர சிரோமணி என்று இங்கே தன்னை குறிப்பிட்டு இவ்வாறு வேண்டுகின்றார் வந்திப்பாட்டி. துணையும் இல்லாமல், மக்களும் இல்லாமல், சுற்றமும் இல்லாமல், பந்துக்கள் என்னும் கிளைகளும் இல்லாமல், ஆதரிப்பவர்களும் இல்லாமல், வேறு யாரும் இல்லாமல், ஆதாரமாக வேறு எந்த புனையும் இல்லாமல் துன்பத்திலே மூழ்கி புலம்புகின்ற பாவியான எனக்கு இன்று ஒப்பில்லாத இந்த துன்பம் உண்டாகுதல் தர்மமோ என் தந்தையே? தர்மம் என்பது இறைவனாரின் ஆக்ஞை. எனவே யாரும் இல்லாதவர்களுக்கு அறக்கடவுள் துணை நிற்பார் என்பது இங்கே குறிப்பு. திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்ற பழமொழியும் வழக்கத்திலே இருப்பதை நாம் காண்கின்றோம். தேவர்களுக்கும் அரியவனாகிய தேவனே, அன்பர்களாக உள்ளவர்களுக்கெல்லாம் எளிமையான ஈசனே, அரசனது காவலராகிய செங்கோலினை உடையவர்களின் கோபம் தோன்றுதற்கு முன்னே கூலியாளாக வந்து ஏவல் செய்பவர்களை நான் கண்டிலேன். எனக்கு கூலியாளாக யாருமே கிடைக்கவில்லை. எளியவளாகிய நான் இனி என்ன செய்ய போகின்றேன்? அடியேனுக்கு கூலியாளாக வருபவர்களும் இருக்கின்றார்களோ என்று தன் 2 முதிய ஸ்தனபாரங்களின் மீது மழை நீரை போல கண்ணீர் ஒழுக நிற்கின்றாள் வந்திப்பாட்டி. என்னை அடிமையாக உடையவரே, தேவரீரோடல்லது தமியேன் வேறு யாரிடம் சென்று முறையிடுவேன்? தேவரீரிடம்தானே முறையிட முடியும், முறையிட வேண்டும். வைகை நதியின் நல்ல நீர் உடையாது அடைக்கப்படும் வண்ணம் தேவரீர் சிறிது பொழுது அடியேற்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். தேவரீர் அடியேனுக்கு, தமியேனுக்கு, எளியவளுக்கு அருள் செய்யவில்லை, அனுக்கிரகம் செய்யவில்லை என்றால், சுத்த ஷாட்குண்யமாகிய சிறப்பு இயல்பை உடையவரே, உமக்கு அடிமை செய்யும் அடியவர்களுக்கு எளியவர் என்று பெயர் உடையவர்கள் தாங்கள் என்று எல்லோரும் பேசுகின்ற மொழி அது பொய்யாகிவிடுமே, அது பழுது ஆகிவிடுமே. தேவரீருக்கு அடிமை செய்யும் திருத்தொண்டர்களுக்கெல்லாம் தேவரீர் எளிவந்து அருள் செய்வீர் என்னும் புகழை உடையவர்கள் தாங்கள். தங்களினுடைய அந்த புகழ் அடியேனால் கெட்டுவிடுமோ, பிழைபட்டு விடுமோ? அடியேனுக்குத் தாங்கள் அருளாது இருந்தால் அடியேனால் தங்களினுடைய இந்த புகழுக்கு பிழை வந்து விடுமோ? தாங்களும் அனுக்கிரகிக்கவில்லை என்றால் இனி நான் யாரிடம் சென்று என்ன சொல்லி புகழ்வேன்? தீன ரக்ஷகர் என்றும் அடியார்க்கு எளியர் என்ற பெருமையுடைய பெருமானே,
எனக்கு மாதாவும் இல்லை, பிதாவும் இல்லை, ஞாதிகளும் இல்லை. அப்படி தனித்து இருக்கின்றவளாகிய என்னை ஒரு பேயோடு என்னை சேர்த்து நிற்கச் செய்தால் எது பேய் எது வந்தி என்று வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாதபடி என்னுடைய நிலைமை அப்படி இருக்கின்றது. இவ்வியல்புடைய நிராதார சகிதையாகிய என் மிக்க மனத்துயர் என்னை விட்டு அகல கருணாசாகரமான பெருமானே, தேவரீர் சிறிது அனுக்கிரகம் செய்ய வேண்டும். தேவரீர் அனுக்கிரகம் செய்யவில்லை என்றால் பிராணத்தியாகம் செய்வதைத் தவிர அடியேனுக்கு வேறு வழியில்லை. இன்றைய தினம் நான் கொடுக்கின்ற பிட்டை வாங்கி அந்த பிட்டினையே கூலியாகப் பெற்று எனக்கு கூலியாளாகி பெரிய அணை கட்டுவார் யாரும் இல்லையே. தமியேன் இனி தேவரீருக்கே அடைக்கலம் என்று பிரார்த்தித்து நிற்கின்றாள் வந்திப்பாட்டி. மகாதேவராகிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் அவ்வந்தியம்மைக்கு அருள் செய்யும் வண்ணம் தாமே ஒரு கூலியாளாக வருவதற்கு திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமான். அடியார்க்கு எளியரான பெருமான் தன்னுடைய பக்தையின் பொருட்டு தாமே ஒரு கூலியாளாக வந்து தோன்றுகின்ற திரு தரிசனம். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.